நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூர்யா டிஜி. நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்தில் தன்னோட உயிர் பிரியும் போது கூட இந்திய கொடியை விடாமல் பிடித்து கொண்டே உயிர் நீத்த சுதந்திர போராட்ட வீரர் கொடிகாத்த திருப்பூர் குமரன் அவர்களின் வாழ்க்கையை குறித்து இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். 1904 ஆண்டு அக்டோபர் 4 ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் பிறந்தார். இனிமையான தன்னோட இளமை நாட்களை பாதி அளவு கூட அனுபவிக்காமல் தன்னோட 28 வயதிலேயே நம்ம நாட்டோட விடுதலை வேள்வியில் தன்னோட உயிரையே விலையாக கொடுத்தவர் தான் குமரன் அவர்கள். அவரோட 93வது நினைவு தினத்தை முன்னிட்டு இந்த காணொலியை போட்டிருக்கோம். காணொலியை முழுமையாக பாருங்கள். இவர் தந்தை நெசவாளரான நாச்சிமுத்து, தாய் கருப்பாயி அவர்கள். நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாத காரணத்தினால அங்கிருந்து குமரன் குடும்பத்தோட திருப்பூருக்கு இடம்பெயர்ந்தாங்க. தேசிய பக்தி பாடல்களை பாடி திருப்பூர் தேசபந்து இளைஞர் மன்றத்தை நிர்வகித்தபடியும் இருந்ததால் பிரிட்டிஷ் அரசாங்க போலீஸாரால் கவனிக்கும் பட்டியலில் வைக்கப்பட்டார். 1932 ஆண்டு ஜனவரி மாதம் 10 அன்று தேச விடுதலை போராளிகள் ஒரு மாபெரும் அறப்போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ் போலீஸார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக இந்தியா முழுக்க கைது நடவடிக்கைகளை மேற்கொண்டாங்க. போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தி செல்ல செல்வந்தர் P.D. ஆஷர் அவரோட பத்மாவதி ஆஷர் முன் வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் அவங்களையும் கைது செஞ்சாங்க. எப்படியும் போராட்டம் நடக்கிறதுல உறுதியாக இருந்த போராட்டக்காரர்கள் ஊர்பெரியவர் P.S. சுந்தரம் தலைமை தாங்க திருப்பூர் குமரன், ராமன் நாயர், நாச்சிமுத்து கவுண்டர், பொங்காளி முதலியார், நாச்சிமுத்து செட்டியார், சுப்பராயன், இன்டர்மீடியட் மாணவர்கள், உப்புக்குட்டி ஆயன் ஆகியோர் முன்னிலையில் கொடிகளோட எழுப்பிய முழக்கம் ஊர்வலம் தொடங்கிய இடத்திலேயே அதர வைத்தது. இதை பார்த்த போலீசார் போராட்ட வீரர்களையும் தனித்தனியாக பிடித்து இழுத்து அவங்க பூட்ஸ்காலால் போராட்டக்காரர்களை மிதித்து நசுக்கிய நேரத்தில் அங்கே சிக்கியிருந்தவங்க தன்னோட சூழ்நிலையே சுய நினைவையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்துட்டு அப்போ ஒருத்தருக்கு தேசிய கொடி வானத்தை பார்த்தபடி வீசிச்சு. அவர் தாங்க திருப்பூர் குமரன் அவர்கள். வந்தே மாதரம் அப்படின்ற வார்த்தையில தன்னோட இறுதி மூச்சு வரை முடித்து கொண்டிருந்தவர் ஆங்கிலேயர்கள் அத்தனை துயரங்களையும் தாண்டி கையில கொடியை ஏந்திபடி கொண்டிருந்தார். வழியால துடிச்சிட்டு இருந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டாங்க. சிகிச்சை பலன் கொடுக்காம மருத்துவமனையில் இருந்துட்டார். இதனால அவர் கொடிகாத்த குமரன் இளைஞராக போற்றப்பட்டார். இவருடைய தியாகத்தை போற்றுற வகையில் இந்திய அரசு 1957 ஆண்டு திருப்பூர் ரயில் நிலையத்தில் பக்கமாக அவரோட நினைவு சிலையை அமைச்சு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி 1993 தமிழக அரசு மேலும் தமிழக அரசு நடைபெற்ற நினைவு ஸ்தூபியும் மத்திய மாநில அரசுகள் தொடர்ந்து இதே சூர்யா டிஜே
நன்றி, வணக்கம்.